வழக்கறிஞர் இந்திரா தேவி காரைக்காலில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் இதுதான் நான் முதல் முறையாக நான் கலந்துக்கிறேன். அதற்காக நான் காரைக்கால் இஸ்லாமிய நண்பர்கள் குழுவும் அழைப்பு விடுத்த அமீன் சகோதரருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சேன். இப்போதுக்கு எனக்கு ஒரு சட்ட ரீதியான, அதாவது ஒரு இந்து ஆண் இறந்துட்டா அவருடைய வாரிசுகள் யார் அப்படிங்கிறதுக்கு ஹிந்து வாரிசுரிமை சட்டம் அது இருக்குது. எங்களுக்கு அதில் சொல்லி இருக்குது, ஒரு ஹிந்து இறந்துட்டா அவருடைய தாய், மனைவி, பிள்ளைகள் வாரிசுகள் டைரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு ஆண், முஸ்லீம் ஆண் இறந்துட்டா அவருடைய வாரிசுகள் யார் அப்படிங்கிறதுக்கு சட்டங்கள் இல்லை. நீங்கள் உங்கள் முறைப்படி நீங்கள் சொல்லும் போது நாங்கள் ஃபத்வாவை வச்சு தான் நாங்கள் கிளாரிஃபை ஆகிருக்கோம். சில சமயங்களில் ஃபத்வாவில் மனைவி, அம்மா, அப்பா, பிள்ளைகள் வராங்க. அவங்களுக்கு வாரிசுகள் இல்லாத பட்சத்தில் அவங்க எந்தவரோட கூட பிறந்தவங்கள்லாம் வாரிசுகளாக வராங்க. அதில் ஆண் வாரிசுகள் இல்லைன்னா தான் வராங்க, பெண் வாரிசுகள் இருந்தால் அதுவும் கிடையாது. அதே போல் சொத்து பிரிக்கும் போதும் ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் ஏன் வருது? ஆனால் இந்து வாரிசு உரிமை சட்டத்தில் அது கிடையாது. ஆணுக்கு ஒரு வாரிசுனா, ஆணுக்கு ஒரு ஷேர்னா பெண்ணுக்கும் அதே தான். இந்த டீவியேஷன் எதற்காக வருது, எந்த அடிப்படையில் அந்த வாரிசுகள் அப்படிங்கிறது எனக்கு கிளாரிஃபிகா. நல்லது. வழக்கறிஞர் இந்திராணி அவர்கள் அருமையான சட்ட ரீதியான ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க சட்டம் படித்தவங்க அடிப்படையில் அவங்களுடைய கேள்வியும் சட்ட ரீதியான ஒரு கேள்வி. வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக கேட்குறாங்க. வாரிசுகள், ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய சொத்துக்கு யாரெல்லாம் வாரிசுகள் அப்படின்னு கேட்டால், இந்து சட்டப்படி பெற்றோர் இருக்கிறாங்க, தாய் தந்தை இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவங்க வாரிசுகள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஒரு சிக்கல், குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. தெளிவான ஒரு வரையறை இல்லாத மாதிரியும், இவர் இல்லாட்டி இவர் அப்படிங்கிற மாதிரியாக அது தொடர்ந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் பாரபட்சமும் தெரிகிறது. ஆம்பளையா இருந்தா 2 பங்கு, பொம்பளையா இருந்தா, பெண் பிள்ளையா இருந்தா 1 பங்கு. ஒரு அப்பாவுடைய சொத்தை பங்கு வைக்கும் போது 1 லட்சம் ரூபாய் பையனுக்கு போச்சுன்னா 50,000 ரூபாய் தான் பொண்ணுக்கு போகும். அப்ப இது பாரபட்சமா வேற இருக்குது. இதுல இருக்கிற நீதி அநீதி என்ன, இதனுடைய சட்டங்கள் என்ன, இஸ்லாமிய முறைகள் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்க சொன்னதை போலதான் சட்டம் இருக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்லை. யார் வாரிசு என்பதுல ஒரு தெளிவு இருக்கிறது. ஆனால் அந்த தெளிவு அவர்கள் இல்லை என்றால் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது அடுத்த பதில் வருகிறது. நீங்க சொன்னதை போலவே இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி பெற்றோர் வாரிசுகள் தான். ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய அப்பா வாரிசு, அவருடைய அம்மா வாரிசு, அவருடைய மனைவி வாரிசு, அவருடைய பிள்ளைகள் வாரிசு, இவங்க தான் வாரிசுகள். ஒருவேளை அவங்க அப்பா இல்லாவிட்டால், அவங்க பிள்ளை இல்லாவிட்டால், அவங்களுடைய மகன் இல்லாவிட்டால் அப்படின்ற கேள்வி வருகிற பொழுது நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகும். சகோதரர்கள் இருக்கிறாங்களா, சகோதரர்களுக்கு போகும். சகோதரரும் இல்லையா, அப்பா கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு போகும். அவங்களும் இல்லையா, அம்மா கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு போகும். இப்படி இங்க இல்லாட்டி இங்க இல்லாட்டி இல்லை, இங்க அந்த சொத்து அந்தரத்துல தொங்காது. அந்த சொத்து இன்னா இருக்கு, அன்னாரு இல்லாட்டி என்ன பண்றது, கவர்மெண்ட் எடுத்துக்கிறதா அப்படின்னா கவர்மெண்ட் எடுத்துக்க முடியாது. அவனுடைய சொந்தத்திலேயே அந்த உறவுக்கு அடுத்து, மகனுக்கு அடுத்து, மகளுக்கு அடுத்து, மனைவிக்கு அடுத்து, பெற்றோருக்கு அடுத்து யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது போகணும்னு அடுத்தடுத்த கட்டத்தில் விரிவுபடுத்தி கொண்டே போகிறது. இது முதல் செய்தி. 2வது, அதுக்குள்ள இருக்கிற பாரபட்சமாக தெரியக்கூடிய பார்வை, இதுதான் முக்கியமான கேள்வி. பொம்பளை பிள்ளையா இருந்தா 1 பங்கு, ஆம்பளை பிள்ளையா இருந்தா 2 பங்கு. இது ஏன்? நான் முதல் துவக்கத்தில் பதில் சொன்ன மாதிரி குர்ஆன் இப்படித்தான் சொல்கிறது. குர்ஆன் இது நேரடியான வார்த்தைகளிலேயே பேசுகிறது. ஆண்களுக்கு பெண்களுக்கு வழங்கப்படுவதை போல 2 பங்கு கூடுதலா இன்னொரு பங்கு ஆணுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று குர்ஆன்ல நேரடியாகவே வசனம் இருக்கிறது. அப்ப இறைவன் சொல்லிட்டான அடிப்படையில் நாங்கள் அதை கடைபிடிச்சிருவோம். எங்களுக்கு அதுல சஞ்சலமோ சங்கடமோ ஒண்ணும் இல்லை. ஆனா சமூக நீதின்னு பார்க்கும்போது சமூகத்துல அது எப்படிப்பா, 2 பிள்ளை தானப்பா, ஒரு பிள்ளைக்கு 1 கொடுத்து ஒரு பிள்ளைக்கு குறைய கொடுத்தா என்ன அப்படின்னு. இதற்கு பின்னாலும் ஒரு நிறைந்த ஞானம் இருக்கிறதாக நாங்கள் நம்புகிறோம். எப்படி ஞானம் இருக்கிறது? ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு அப்படிங்கிற அந்த பாகுபாட்டுல யதார்த்த நடைமுறை வாழ்க்கையில இப்ப பெண் குழந்தைக்கு 1 பங்கு கொடுக்கிறோம்ல, 1 பங்கு கொடுக்கிறதையும் ஆணுக்கு கொடுக்கிற 2 பங்கையும் இந்த 2 பேருக்கும் கொடுக்கப்படுகிற பொறுப்புகளையும் வச்சுதான் சரி தவறுகளை நீங்க தீர்மானிக்கணும். எப்படி அப்படின்னா, இப்ப என் பிள்ளைங்க 2 பேரு, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, நான் ஒரு கடை வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முதலில் என் ஆம்பளை பிள்ளைக்கு நான் அதிகம் கொடுப்பதற்கான முதல் காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, என்னுடைய சொத்துக்களை, என்னுடைய பொருளாதாரத்தை இன்னைக்கு இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு என்னுடைய பெண் பிள்ளையை விட என் ஆண் பிள்ளையினுடைய பங்களிப்பு அதிகம். அதான் உலகத்துடைய யதார்த்தம் கூட. யாரை கொண்டு நான் கடையில் உட்கார வைப்பேன்? என் பையனை தான் கொண்டு உட்கார வைப்பேன். என் பொண்ணு கொண்டு உட்கார வைப்பேனா? உட்கார வைக்க மாட்டேன். 1. அப்போ இந்த சொத்துக்கள் இவ்வளவு டெவலப் ஆகி வந்ததன் பின்னணியில ஆண் தான் இருக்கிறான் என்கிற பொழுது ஆண் ஒருபடி மேலாக கூடுதல் கவனிக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறான்.
இல்ல ரெண்டு பேரும் சமந்தான் சொல்லி சொல்லும் பொழுது இயல்பாகவே இந்த ஆணுக்கு ஒரு 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 வகையான பின்னடை ஒரு அவளுக்கு அதுதான் நான் மட்டும் இதுக்கு கூடுதலா உழைக்கணும்னு ஒரு கேள்வி வரும். எங்க அப்பாவுக்காக வேண்டி அவருடைய முன்னேற்றத்துக்காக அவருடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக குடும்பத்துக்காக வேண்டி நான் எதுக்குமா உழைக்கணும், எனக்கு கூட 2000 புரிய வீட்டுல உட்கார்ந்து அவளுக்கும் 10 ரூபாதான் உழைக்க போற எனக்கும் 10 ரூபாதான் நான் எதுக்கு உழைக்கணும்னு ஒரு கேள்வி வந்துவிடும். அப்ப அந்த குடும்ப முன்னேற்றத்தின் பின்னணியிலே ஆணின் பங்களிப்பு இருக்கிறது என்கிற ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அதே போல அதுக்கு நிகரான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, பொம்பளை பிள்ளைக்கு 10 ரூபா ஆம்பளை பிள்ளைக்கு 20 ரூபா கொடுத்தாச்சு. இந்த 20 ரூபாய் கொடுத்துட்டு இந்த 10 ரூபாய் கொடுத்துட்டு 10 ரூபாய்க்கு என்ன செலவு கணக்குன்னு யோசிச்சேன்னா மொத்த 10 ரூபாயும் அவளுக்கு தான், அவளுக்கு ஒரு செலவும் கிடையாது. என் பொம்பளை பிள்ளைக்கு 10 ரூபாய் கொடுத்தேன்ல, இந்த 10 ரூபாய் காசையும் யார் பயன்படுத்துவா? அவ சேலை வாங்கிக்குவா, அவ நகை வாங்கிக்குவா, அவ வீடு வாங்கிக்குவா, அவ சாப்பாடு வாங்கிக்குவா, அவ விரும்பின மாதிரி செலவழிச்சுக்குவா. அவளுக்கே உரியது முழுக்க முழுக்க அதனுடைய பாத்தியதை முழுவதும் அந்த பெண்ணுக்கு மட்டுமே உரியது. ஆனா பையனுக்கு 20 ரூபாய் கொடுத்தேன்ல, கொடுத்துவிட்டு எப்பா உனக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு ஒரு பெரிய பொறுப்பு பெட்டியில் இருக்கு. இவன் யாருக்கெல்லாம் செலவழிக்கணும்? அப்பாவுக்கு நீதான் செலவழிக்கணும், அம்மாவுக்கு நீதான் செலவழிக்கணும், பொஞ்சாதிக்கு நீதான் செலவழிக்கணும், உன் பிள்ளைக்கு நீதான் செலவழிக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் பிச்சு பார்த்தா 20 ரூபாய் கொடுத்துட்டு 2 ரூபாய் கூட இவனுக்கு கிடைக்காது. ஏன்னா இவனுக்கு தான் பொருளாதார சுமை சுமத்தப்பட்டிருக்கு. இஸ்லாமிய மார்க்கப்படி ஒரு பெண் தனக்கான உணவுக்கோ தனக்கான உடைக்கோ தன்னுடைய தேவைகளுக்கோ தன்னுடைய மருத்துவத்திற்கோ எந்த ஒன்றுக்கும் அவள் பொறுப்பாளி அல்ல, அவளது கணவனே பொறுப்பாளி. நான் தான் சம்பாதிச்சு முதலாளி கொடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியாதுன்னா போய் வாழ்க்கை இல்லை, வேற யாரோ ஒத்துக்கிறாரோ அவருக்கு தான் வாழ்க்கை. குர்ஆன் இது ரொம்ப கிளியர் கட்டா பேசுகிறது. குர்ஆன்ல வர ஒரு வசனம், அர்-ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறார்கள், பெண்களை நிர்வாகம் செய்கிற வேலைகளை செய்யறாங்க. 2 காரணம். ஒரு காரணம், இவர்கள் தம்முடைய பொருளாதாரத்தை அவர்களுக்கு செலவிடுகிறார்கள். இவன் தான் தன்னுடைய பொறுப்புல எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நீனும் சம்பாதிச்சுக்க, கூட சேர்ந்து சம்பாதிச்சுக்க, 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். இஸ்லாமிய மரபு இல்லை. அன்னைக்கு நீங்க சில பேரை பார்க்கலாம், அவங்க சம்பாதிச்சுட்டு தப்பு கிடையாது. நீங்க பெண்கள் சம்பாதிப்பதை குற்றம் சொல்லல, ஆனால் அந்த சம்பாதித்த காசை கணவனுக்கு கொடுக்கணுமா, அந்த சம்பாதித்த காசில பிள்ளைக்கு சாப்பாடு போடணுமா, அந்த சம்பாதித்த காசில வீட்டு வாடகை கட்டணுமா, எதுவும் கிடையாது. ஜமாத்தார்கள் கூடி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுங்க, குடும்பத்தில் பிரச்சனை பேசுறாங்க அப்படின்னா, ஏமா நீனும் தான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறல குடும்பம்னு சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. ஆனா மத்த சமுதாயத்தில இயல்பா சொல்லுவாங்க. இயல்பா சொல்றது என்ன, சம்பளத்தை வாங்கிட்டு புருஷன் கையில கொடுத்துட்டு தான் போகணும். நிறைய இடங்கள்ல சொந்தமாக அந்த காசை பயன்படுத்த கூட அனுமதி கிடையாது. ஆனால் அதுல ஒத்தரவா காசை கூட இந்த ஆண் தனக்காக பயன்படுத்துவதற்கு கட்டாயப்படுத்துகிற அனுமதி இஸ்லாத்தில் கிடையாது. அப்ப கொடுத்த அதிகமா கொடுக்கிறதன் பின்னணியில ஒரு நியாயம் இருக்கிறது. அதை தாண்டி இப்ப அந்த பெண்ணுக்கு அவருடைய அடுத்த வாழ்க்கையில ஒரு சிக்கல் வருகிறது. ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடும், எல்லா வாழ்க்கையும் கரெக்டா போயிடும் சொல்ல முடியாது, சில நேரங்களில் முன்பின் ஆகலாம். இப்ப சிக்கல் ஆயிடுச்சு, அப்பா அம்மா இல்ல, யாரு பொறுப்பு? அப்பவும் இவன் தான் பொறுப்பு. யாரு? 20 ரூபா அவன் பொறுப்பு. ஏன் எப்பா உன் தங்கச்சிமார் எல்லாம் உன் பொறுப்பு தான், கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. ஆனா மச்சாமார் எப்படி இருப்பான்னு தெரியாது, திடீர்னு குடியார வந்துட்டான், அவன் குடிச்சு செத்து போயிட்டான், வேற என்னமோ பண்ணிவிட்டான், என்ன பண்றது? அவ கண்ண கசக்கிட்டு வந்து நின்னானா அவளுக்கு தாம்பத்த பிள்ளைக்கு மட்டும் இல்ல, தான் சகோதரிக்கு அவன் தான் கூட எல்லாத்தையும் செஞ்சாகணும். அப்ப இந்த மாதிரி பொருளாதார சுமைகள் ஆணுக்கு அதிகம் சுமத்தப்பட்ட காரணத்தினால் ஒரு தாய் தந்தையினுடைய சொத்திலே இருந்து அதிகபட்சமான பொருளாதார பங்களிப்பை பெற்றுக் கொள்வதுதான் நியாயமாக இருக்கும் என்கிற அடிப்படையிலே தான் இஸ்லாம் இந்த சட்டத்தை வகுத்தளித்திருக்கிறது. அதுல எதுவும் குறுக்கேள்வி இருந்தா கேட்கலாம், ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. எதிர்கேள்விகள் இருந்தாலும் அதுல அது தொடர்ந்து எதிர்கேள்வி இருந்தா தாராளமா. பெண் வாரிசு மட்டும்தான் ஒரு முஸ்லீமுக்கு, அவர் இறந்துட்டாரு, அப்போ அந்த பெண் வாரிசுக்கு முழுமையா கிடைக்கிறது இல்லை. ஆமா, அவங்களுடைய கூட பிறந்த இப்ப கூட பிறந்த அண்ணனும் போது பொறுப்பு இருக்கு, அதனால அவருக்கு 2 பாகம். ஆனா அவரு கூட பிறந்தவங்க யாருமே இல்லாத போது அந்த பெண்ணுக்கான அந்த தகப்பனுடைய எல்லா சொத்தும் அந்த பெண்ணுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் தானே செல்லணும். எப்படி கூட பிறந்தவங்க எங்க இருந்து வராங்க, அவங்களுக்கு அந்த பொறுப்பு நல்லது. அதுல உள்ள இன்னொரு கேள்வி கேக்குறாங்க, ஒரு நல்ல கேள்வி தான். ஒரே ஒரு டவுட், இந்த சட்டங்கள் எதுல இருக்கு அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன். ஓகே, சரி. இது என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்தா மொத்த சொத்துல 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு 3 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா 2 லட்சத்தை பையனுக்கு கொடுத்துருவாங்க,
1 லட்சத்தை பொண்ணுக்கு கொடுத்துருவாங்க, கணக்கு டேலி ஆயிரும், சொத்தெல்லாம் காலி ஆயிரும். இப்ப பையன் இல்ல, பையன் இல்லாட்டி என்ன? இப்ப நம்ம இயல்பா என்ன நினைப்போம், பையன் இல்லாட்டி பொண்ணுக்கு தானே எல்லா சொத்தும் பொண்ணுக்கு போயிட வேண்டும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இஸ்லாமிய சட்டம் அப்படி சொல்லல. ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு மட்டும் இருக்கிறாங்க, இறந்தவருடைய மனைவி இருக்கிறாங்க, இறந்தவருக்கு பொண்ணு இருக்கிறாங்க. இப்ப இறந்தவருடைய மனைவிக்கு 8இல் 1 பாகம் கொடுக்க வேண்டும். 8ல் 1 பங்கு இறந்தவருடைய மனைவிக்கு கொடுத்துடணும். பொண்ணுக்கு மிச்சம் கொடுக்க முடியாது. 2இல் 1 பங்கு மொத்த சொத்து 5 லட்சம் ரூபாயா, அதுல 2.5 லட்சம் ரூபாய் பெண்ணுக்கு போயிடும். மீதி 2 லட்சம் மிச்சம் இருக்கும். பொண்ணுக்கு முழுசா கொடுத்துட முடியாது. ஏன் கொடுத்துட முடியாது? இதே இந்த சகோதரன் செய்ய வேண்டிய பொறுப்பை இருந்து செய்கிற இன்னொரு ஆண்மகனின் தலையில அந்த பொறுப்பை கொடுக்கிறது இஸ்லாம். இவன் அண்ணன் இருந்தா என்ன செய்வானோ, தம்பி இருந்தா என்ன செய்வானோ அந்த வேலையை இப்ப அண்ணன் இல்ல தம்பியும் இல்ல, யாரு செய்வா? அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருப்பாங்க, அவங்க தலையில தூக்கி வச்சிரு. அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்கன்னா அப்பாவும் இல்ல, அப்பா இருந்தா அப்பா கூட கொடுத்துடலாம், அப்பாவும் இல்ல. ஏன்னா ஆண்மகன் தான் பொறுப்பேற்க முடியும். பெண்ணை பொறுத்த வரையும் அவங்க வேற வீட்டுக்கு போயிருவாங்க, வேற ஒருத்தவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. முழுமையான 100% சுதந்திரத்தோட செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. ஆணுக்கு அப்படியான ஒரு சிக்கல் இல்லை, எந்த காலத்திலும் இருந்ததில்லை. நபிகள் காலத்தொட்டு இந்த காலம் வரைக்கும் அப்படியான ஒரு சிக்கல் இருந்ததில்லை. விதிவிலக்குகள் இருக்கலாம், விட்டுருவோம். அப்ப இந்த பொறுப்பை இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அந்த மிச்சம் இருக்கிற 2 லட்சத்தை கூட பிறந்த அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி அடுத்த இறந்து போனவருடைய உறவுகளை நோக்கி அதை கொடுத்து, எப்பா உன் பொறுப்பு தான், மத்த எதுவும் சிக்கல் வந்தா நீ பாத்துக்கணும்னு இப்படி அதை பிரித்து விடுகிற. என்ன எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது குர்ஆன்ல இந்த வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்களை தெரிந்து கொள்வதாக இருந்தால் சூரா நிசா 4வது அத்தியாயம், பெண்கள் என்கிற தலைப்பிலேயே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்திலே சம்பந்தமா விரிவான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சூரத்துல் மாயிதா என்பது 5வது அத்தியாயம் இருக்கிறது. அதனுடைய கடைசி 2-3 வசனங்கள் இதை பற்றி தான் பேசுகிறது. கூடுதலாக நபிகள் நாயகத்துடைய புத்தக தொகுப்புகளில் இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை தந்திருக்கிறாங்க. அது அல்லாம வாரிசுரிமை என்கிற பெயரால் சில அறிஞர்கள் புத்தகங்கள்லாம் எழுதி இருக்கிறாங்க. அதுலயும் நீங்க கோட் பண்ணப்பட்ட ஆதாரங்களை பார்த்துக் கொள்ள முடியும்.